ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. கன்வேயர் பில்ட் டாஸ்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பிரிக்க சொல்லி பிக் பாஸ் வந்து சொன்னார். இவங்க டீம் பிரிக்கிறாங்க. அவன் ஃபேவரட்டாக ஒரு டீம் பிரித்து போய் உட்காந்துக்கிறானுங்க. அவன் ஒருத்தன் வரலன்னொடனே ஐயோ அவன் தனியாக இருக்கானே, அவன் யார் டீம் சேர்க்கறது? அப்போ ஒருத்தன் வெளியே போகணும் அவனுக்கு ஃபேவரட்டாக. இந்த மாதிரியே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அதில் என்ன தீர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பிரிக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களை பிரிக்க சொல்லி ஒரு மணி நேரம் டிஸ்கஷன்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இறுதியாக யார் ஃபைனல் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 டீமாக பிரிகிறாங்க. ஸோ மொதல் டீம் வந்து மஞ்சரி மற்றும் ராணவ், சரியா? அடுத்த டீம் முத்து, தீபக். ஸோ இங்கேயும் குரூப்பிசம் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது ரொம்ப கேவலமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரயான், ஜாக்லின் மற்றும் ரஞ்சித், சரிங்களா? அடுத்து இன்னொரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா, விஷால் மற்றும் அருண், சரியா? கடைசி டீம் வந்து ஜெஃப்ரி, பவித்ரா, அன்ஷிதா. ஸோ இதுதான் டீமு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாகவே இல்லை. ஆக்சுவலாக அவன் வந்து சேஃப்டிக்கு ஒரு டீம் வந்துட்டு அதுலேருந்து ஒருத்தன் கலந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து சேராமல் இப்படியே வந்து விளையாண்டுருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நிஜமாவே கடுப்பாயிட்டார் பிக் பாஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து முத்து கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டார். முத்து வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கூட போயிட்டு அவன் ஒரு பிளான் பண்ணுறான். இன்னொன்று விஷால் தனியாக கூப்பிட்டு போய் ராணவை முத்து டீமுக்கு போகாத, மஞ்சள் டீம் போகாத, அப்புறம் நம்ம டீம் போட முடியாதுன்றான். அடுத்து முத்து வந்து ராணவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வா என் கூட, நான் சப்போர்ட் பண்ணு, நான் இங்கே இருக்கிறப்ப நான் உனக்கு சப்போர்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து முத்து கேட்குறாப்புல. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ராணுவ வச்சு அவன் தலையில் ஒரு கேம் வந்து நகர்த்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதனாலே கடுப்பாகி எல்லா பக்கமும் போய் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ இதுதான் நடந்தது ராணுவ விஷயத்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க பண்ணுற அந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவால் எங்கே போகிறதுன்னு தெரியல, எங்கே போகிறது கடைசி மஞ்சரிக்கிட்ட போய் உட்காந்துட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவன் சொல்கிற டீமு, அவன் சொல்கிற அந்த கருத்துக்களை ஏற்பதற்கு யாரும் இல்லை. ஏற்கனவே ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டாங்க. இப்போ விஷால் அருண் ஒன்றா உட்காந்து சௌந்தர்யா கூப்பிட்டுக்கிறது, ஜாக்லினும் நம்ம ரயானை உட்காந்துட்டு ரஞ்சித்தை கூப்பிட்டுக்கிறது உள்ள. புரியுதா உங்களுக்கு? இங்கே அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி 2 பேரும் இப்போ க்ளோஸாக இருக்கலாம். ஜெஃப்ரி உட்காந்துக்கிறது, முத்து, தீபக் ஒன்றா உட்காந்துக்கிறது. ஸோ இங்கே தனிமைப்படுத்தப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தும் அப்புறம் வந்து இங்கே ராணுவம் தான். ஏன்னா 2 பேருக்கு எங்கே போகிறதுன்னு தெரில. அவங்களாம் சேர்த்து ஒரு டீமுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவும் பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே தான் இவனுங்க வந்து டீமை ஃபைனல் பண்ணானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, சரியா? ஸோ இது வந்து ரொம்ப தவறான ஒரு முடிவு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேங்களா? அடுத்து இந்த டாஸ்க்குடைய ரூல்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த டாஸ்க்குடைய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் மாதிரி வரும், அந்த செங்கல் மாதிரி. அந்த செங்கல் வந்து கன்வேயர் பெல்ட்டில் வரும். இப்போ நீங்கள் பஸர் அடிக்கும் பொழுது அந்த செங்கல் எடுக்கிறதுக்கு ஓடணும். ஓடி போய் அந்த செங்கலை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து கேஸ்டில் மாதிரி கட்டணும். அது நீங்கள் எப்படினாலும் கட்டிக்கலாம். அடுத்த பஸர் அடிக்கும் பொழுது அட்டாக் பண்ணுறதுக்கு அடிக்கலாம், போய் யாராலும் எங்கேனாலும் அடிக்கலாம். இப்போ அடுத்து இன்னொரு ஃபைனலாக ஒரு பஸர் அடிக்கும் பொழுது யாருக்கு கம்மியாக இருக்கோ அந்த டீம் வந்து வெளியே போயிடணும். அவ்வளோதான் மேட்ரு. ஸோ 5 டீமில் யார் வந்து கடைசி வரைக்கும் வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு இந்த சலுகையா இல்லை என்ன அப்படிங்கிறது நான் பார்க்கல, மேபி இருக்கலாம், அது பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். சரி, இது நாளைக்கு லெவல் 2 மாறலாம், கொஞ்சம் வேறு மாதிரி ரூல்ஸ் வந்து கொண்டு வரலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாள் படம் மாறும். பட் உங்களுடைய கேஸ்டில் நீங்கள் பாதுகாக்கணும். ஒருத்தர் எடுக்க போகணும். டீம்லேருந்து ஒருத்தர் தான் கன்வேயர் பெல்ட் கிட்ட போய் நிற்கணும். அங்கேருந்து எடுக்கணும். அங்கே ஒரு லைன் போட்டிருப்பாங்க, அதை தாண்டி போகக்கூடாது உள்ள. அங்கேருந்து தான் நீங்கள் எடுக்கணும். சும்மா எடுத்து அவரை போய் உள்ளே விட்டாங்களா அசீம், அந்த மாதிரிலாம் போன சீசனில் விட்ட மாதிரிலாம் உள்ளே விடக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ராணவ் இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறதுனால எங்கே பக்கம் விளையாடுறதுன்னு தெரியாமல் அவன் போய் எங்கேயோ விளையாட போய் எங்கேயோ டச் பண்ணி அது வந்து கைகலப்பாகி அது வந்து ஒரு பிரேக் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்து அடித்து நொறுக்கி ராணா வந்து சாய்ச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த டீம் எப்படி இருக்குது? ரொம்ப பயஸ்டாக இருக்குல்ல? கடைசி பிக் பாஸே காரி துப்புற அளவுக்கு இந்த டாஸ்க் அவங்க விளாண்டுருக்காங்க. வெறும் பேச்சிலேயே வாயிலே வட சுடும் சீசன் 8 அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், குட் பை.